ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நரேஷ். இந்த வீடியோவில் நாம் டெட் ஹியூக்ஸோட தாட் ஃபாக்ஸ் அப்படின்ற போயமை பார்க்க போகிறோம். இந்த போயம் 1957 தி ஆக் இன் தி ரெயின் அப்படின்ற போயட்ரி கலெக்ஷனில் பப்ளிஷ் ஆயிருக்கு. டெட் ஹியூக்ஸ் ஒரு ஃபேமஸ் அனிமல் போயட். அதாவது அவருடைய போயட்ரியில் நிறைய அனிமல்ஸுடைய சிம்பிள்ஸ் இருக்கும். ஒவ்வொரு அனிமலை வச்சு ஒவ்வொரு விஷயத்த புரிய வைப்பார். ஏன்னா ஒரு அனிமல்ஸ் கிட்ட ஒரு பிஹேவியர் இருக்குது, அந்த ஸ்பெஷாலிட்டியும் அதுங்க கிட்ட இருக்குது அப்படின்றத இவர் ரொம்பவே அப்சர்வ் பண்ணி வச்சுருக்காரு. அதை இவருடைய ஒர்க்கில் நம்ம பார்க்கலாம். ஆமாங்க, இந்த போயம் தாட் ஃபாக்ஸ் கூட அப்படிப்பட்ட ஒரு போயம் தான். பிகாஸ் இந்த போயமில் அவர் திங்கிங்கை, அதாவது தாட் ப்ராசஸை ஒரு ஃபாக்ஸோட கம்பேர் பண்ணியிருப்பார். அதாவது மெட்டஃபாரிக்கலாக ஒரு ஃபாக்ஸோட மூமெண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவருடைய தாட் ப்ராசஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இந்த போயமில். போயம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் கொஞ்சம் ஃபாக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போயிடலாம். ஃபாக்ஸ் தன்னுடைய இறையை டைரெக்டாக தாக்காது. அது வீக்காக இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு அந்த இறை வீக்காக இருக்கிற டைமை தான் பயன்படுத்திக்கிட்டு தாக்கும். அப்போ தான் இது வெளியிலேயே வரும், அது வரைக்கும் ஒளிஞ்சிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸை தான் இந்த போயட் இவருடைய தாட் ப்ராசஸோட கம்பேர் பண்ணிக்கிறாரு. அதை நம்ம டீட்டெயிலாக போயம்குள்ளே போகலாம், போயம்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த போயமில் 6 ஸ்டான்சாஸ் இருக்குது. எந்த ஸ்பெசிஃபிக் மீட்டரும் யூஸ் பண்ணப்படலை. ரைம் ஸ்கீமும் அவ்வளோ பிரமாதமாக இல்லை. அலிட்ரேஷன் இருக்குது, பர்சானிஃபிகேஷன் இருக்குது, ஆக்சிமோரான், அப்புறம் என்ஜாப்மெண்ட் இருக்குது. இந்த லிட்ரரி டிவைசஸ்லாம் இந்த போமில் இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஸ்டான்சஸை பார்க்கலாம். ஐ இமேஜின் திஸ் மிட்நைட் மொமெண்ட்ஸ் ஃபாரஸ்ட். சம்திங் எல்ஸ் இஸ் அலைவ் beside the clock's loneliness. And this blank page where my fingers move, through the window I see no star. Something more near, though deeper within darkness, is entering the loneliness. இந்த 2 ஸ்டான்ஸா மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, போயட் தனியாக ஒரு ரூம்குள்ளே இருக்காரு. அவர்கிட்ட ஒரு எம்டி பேப்பர் இருக்குது. ஏன் எம்டி பேப்பர் வச்சுட்ருக்காருன்னா, அவருடைய தாட்ஸ் எதுவும் பெருசாக ஐடியா அவருக்கு கொடுக்கல, அதனால் எதுவும் எழுத முடியல அந்த பேப்பரில். இந்த செட்டிங் மிட் நைட்டில் நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவருடைய விண்டோவிலேருந்து பார்க்குறாரு, வானத்தில் எந்த வித நட்சத்திரங்களும் தெரியல. அதனால் அவர் கற்பனைக்கு போகிறாரு. என்ன கற்பனைனா, அவர் இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பார்க்குறாரு. அங்கே எந்த அளவுக்கு இருட்டாக இருக்கும், எப்படி மோசமாக இருக்கும், அந்த ஃபீலெல்லாம் அப்படியே ஃபீல் பண்ணுறத யோசிச்சு பார்க்குறாரு. அவர் தனியாக இருக்கிறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதோட அவருடைய ரூமில் இருக்க கிளாக்ஸ் கூட லோன்லியாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. அவருடைய விரல்கள் அந்த எம்டி பேஜஸில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. அவரோட விண்டோ வழியாக பார்க்கும்போது நட்சத்திரங்கள் இல்லை அப்படின்றத எதை ரிசம்பிள் பண்ணுது அப்படின்றத அடுத்த லைனில் சொல்கிறாரு. சம்திங் மோர் நியர். அதாவது அந்த தாட்ஸ் இன்னும் கிட்ட தான் இருக்குது, ரொம்ப தூரத்தில் இல்லை. நட்சத்திரங்கள் இருக்கிற அந்த அளவுக்கு தூரத்தில் ஒன்றும் அவருடைய இமேஜினேஷன் போய் சேர்ந்துடலை அப்படின்றத அவர் இங்கே தெரிய வைக்கிறாரு நமக்கு. அப்படி தூரமாக போகலைனாலும் அந்த இமேஜினேஷன்ஸ் எல்லாமே டீப் ஆன டார்க்னஸ்குள்ளே மறைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. அந்த தாட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இவருடைய லோன்லினஸ்குள்ளே என்டர் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் 2 ஸ்டான்சாஸ்க்கு போகலாம். 3rd and 4th. Cold delicately as the dark snow, a fox nose touches twig leaf. 2 eyes serve a movement that now and again, now and now and now, sets neat prints into the snow between trees and warily a lame shadow lags by stump and in hollow of a body that is bold to come. இந்த 2 ஸ்டான்ஸால் முக்கியமான 2 poetic டிவைசஸ் இருக்குது. அது என்னென்னா, ஒன்று ஆக்சிமோரான், அப்புறம் இன்னொன்று என்ஜாப்மெண்ட். ஆக்சிமோரான் அப்படின்னா என்னென்னா, 2 ஆப்போசிட் வேர்ட்ஸ் ஒன்றா பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் அது ஆக்சிமோரான். 3rd ஸ்டான்ஸால் ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்னோ. இது 2மே ஆப்போசிட் வேர்ட்ஸ். ஸ்னோ எப்போவுமே லைட்டாக தான் இருக்கும், பிரைட் ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஸோ இங்கே டார்க் ஸ்னோன்னு சொல்கிறது ஒரு ஆக்சிமோரான் வேர்ட். அப்புறம் என்ஜாப்மெண்ட் அப்படின்னா, ஒரு ஸ்டான்ஸா முடியும் போது எந்தவித பங்க்சுவேஷன் மார்க்ஸ் இல்லாமல் அந்த கண்டினியூவேஷன் அடுத்த ஸ்டான்ஸாவோட தொடர்ந்துருச்சுன்னா அதுக்கு பேர் என்ஜாப்மெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டான்ஸாவோட லாஸ்ட் லைன், அண்ட் அகெயின் நவ் அண்ட் நவ் அண்ட் நவ்
செட்ஸ் நீட் பிரிண்ட்ஸ் இன்டு தி ஸ்னோ அப்படின்னு அடுத்த ஸ்டான்ஸாவோட அந்த கண்டினியூஷன் தொடருதுனால இந்த இடத்துக்கு பேர் தான் பொயட்டிக் டிவைஸோட நேம் என்ஜாப்மெண்ட். ஓகே, இந்த 2 ஸ்டான்ஸால் பொயட் என்ன சொல்ல வராரு அப்படின்றத பார்ப்போம். பனி எப்படி கோல்டாக மென்மையாக இருக்குமோ அந்த மாதிரி ஃபாக்ஸோடைய நோஸ் வந்து ட்விக் அண்ட் லீவ்ஸை டச் பண்ணுது. அதாவது காட்டுக்குள்ளே இந்த நரி வந்து தன்னோட ப்ரேயை எதிர்பார்த்துட்டு காத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் அதை வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குது, அதாவது லீவ்ஸ்க்கு நடுவில். ஸோ அந்த ட்விக்ஸ் அண்ட் லீவ்ஸ்க்கு நடுவில் இருந்து பார்க்கும்போது, தூரத்துலேருந்து பார்க்கும்போது அதோட கண்கள் மட்டும் மூவ் ஆகிறது தெரியுது, அதோட மூக்கு வெளியில் தெரியுது. மற்றபடி அந்த மொத்த ஃபாக்ஸும் தெரிய மாட்டேங்குது நமக்கு. அதோட அந்த ஃபாக்ஸ் வந்து அப்பப்போ நடந்து வருது. அதோட நடந்து வந்த அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து ஸ்னோவில் நல்லா பதிஞ்சிருக்கு. ஒவ்வொரு மரத்துக்கு மாறி மாறி அது ஒளிஞ்சு நின்று பார்க்குது. மேபி அதோட இறையை கொலை பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். ஏன்னா அது டைரெக்டாக அண்ட் பண்ணாது. அன்லெஸ் அன்டில் அதோட ப்ரே வந்து வீக்காக இருக்கா, இல்லை அது வீக்கான சுச்சுவேஷனுக்கு அதை தள்ளப்பட்டு அதை அதுக்கப்புறமா தான் அண்ட் பண்ணி சாப்பிடும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுது போல். அந்த மரங்களுடைய நிழல் தெரியுது. அந்த நிழலோட இந்த ஃபாக்ஸோட நிழலும் நமக்கு தெரியுது தான் பொயட் சொல்கிறாரு. எந்த நேரம் வேணால் அந்த ஃபாக்ஸ் வந்து வெளியில் வந்து அந்த இறையை சம்திங் அது தன்னுடைய உருவத்தை வந்து நமக்கு காட்டலாம், அது ரெடியாக இருக்குது, போல்டாக இருக்குது வெளியில் வர்றதுக்கு அப்படின்றதையும் சொல்கிறாரு இந்த 2 ஸ்டான்ஸால். இந்த ஃபாக்ஸை வச்சு சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே அவரோட ரைட்டிங் ப்ராசஸையும் மீன் பண்ணுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய தாட் ப்ராசஸ் வந்து கோல்டாக இருக்குது, பட் மென்மையாக இருக்குது, பனித்துளிய மாதிரி. ஒரு டெஃபினேட் ஷேப் அந்த தாட் ப்ராசஸ்க்கு வரலை. ஸோ அவர் எந்த கண்டென்ட் எழுத போகிறாரோ அதுக்கு தேவையான ஐடியாவும் அவருக்கு ரிஜிடாக ஸ்ட்ராங்காக கிடைக்கல. அது இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட ஃபாக்ஸோட மூக்கு கண் எப்படி வெளியில் தெரிஞ்சுதோ அந்த மாதிரி இவர் எழுத போகிற அந்த கண்டென்ட்டுடைய சின்ன சின்ன கிளிம்சஸ் மட்டும் இவருக்கு தெரியுது. ஓ, இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த டாபிக்ஸை யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த தீமை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த பேசிக் லெவல் ஆஃப் திங்கிங் அண்ட் ப்ராசஸ் மட்டும்தான் இவரோட மைண்டில் இப்போ ஓடிட்டுருக்கு அப்படின்றதையும் நம்ம இங்கே புரிஞ்சிக்கலாம். அதோட அந்த ஃபாக்ஸ் எப்படி தன்னோட ஃபுட் பிரிண்ட்ஸை வந்து பதிய வச்சுதோ ஸ்னோவில், அந்த ஸ்னோன்ற வேர்ட் வந்து இங்கே டீப்பர் சென்ஸில் எதை மீன் பண்ணுதுன்னா இந்த பொயட்டோடைய பேப்பரை மீன் பண்ணுது. ஸ்னோவில் எப்படி ஃபாக்ஸோடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் பதிஞ்சுதோ அந்த மாதிரி இவர் வச்சுட்டு இருந்த பேப்பரில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேர்ட்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும் இந்த லைன்ஸ் மூலயமா. அந்த ஃபாக்ஸோட மூமெண்ட் தான் இவருடைய தாட் ப்ராசஸோட மூமெண்ட். அதோட இவரோட ரைட்டிங் வந்து டெவலப் ஆகுது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் அவர் சொல்கிறாரு, ட்ரீஸ்க்கு நடுவில் பதுங்கி எப்போ வேணால் அது வெளியில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதோட நிழல் மட்டும் தெரியுது அப்படின்றதையும் சொல்கிறாரு. இதுக்கான மீனிங் என்னென்னா, அவர் எழுதிட்டு இருக்க அந்த கண்டென்ட்டில் வந்து இன்னமும் அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட்டோ இல்லை எக்ஸ்ட்ராடினரி ஒரு விஷயத்தையோ அவர் ரீச் பண்ணலை. அதை எப்போ வேணால் அவர் ரீச் பண்ணுவார் அப்படின்றதையும் இந்த லைன்ஸ் மூலயமா அவர் நமக்கு தெரியப்படுத்துகிறாரு. ஓகே, இப்போது நம்ம 5th and 6th ஸ்டான்ஸாக்கு போகலாம். அக்ராஸ் கிளியரிங்ஸ் and a widening deepening greenness brilliantly concentratedly coming about its own business, till with a sudden sharp hot stink of fox it enters the dark hole of the head. The window is starless still, the clock ticks, the page is printed. இந்த 2 ஸ்டான்ஸால் பாயிண்ட் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது அக்ராஸ் கிளியரிங்ஸ் அப்படின்னா இப்போ அந்த ஃபாக்ஸ் வந்து ஃபாரஸ்ட்டில் இல்லை. கிளியரிங்ஸ் அப்படின்ற அந்த வேர்ட் எதை ரிசம்பிள் பண்ணுதுன்னா ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்றத மீன் பண்ணுது. அதோட வானம் வந்து கிளியராக தெரியுது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போது அந்த ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு கண் தெரியுது. முன்னாடி 2 கண்ணு தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பார். அந்த 2 கண்ணு வந்து ஃபாக்ஸோட கண்ணுன்னு சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக இதை எப்படி மீனிங் எடுத்துக்கலாம்னா, 2 தாட் இருக்கும். அவர் எழுதுகிற கண்டென்ட்டில் 2 விஷயங்களாக அவர் யோசிச்சிருப்பார். இப்போ வந்து அது கன்சாலிடேட் ஆகி ஒரு ப்ராப்பரான ஒரு சிங்கிள் தாட்டுக்கு அது வந்திருக்கும், டெவலப் ஆகி, அதை மீன் பண்ணுது. அதோட இப்போது அந்த ஃபாக்ஸ் வந்து ரொம்பவே போல்டாக வெளியில் வருது ஃபாரஸ்ட்டை விட்டு. அதே மாதிரி இவரோட தாட்ஸும் ரொம்பவே இப்போ போல்டாக வருது. எப்படின்னா ரொம்ப வைடாக நிறைய ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி அதோட ரொம்ப டீப்பாக எந்த ஏரியாவெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாலும் அதில் டீப்பான இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் க்ரீன்னஸோட
தேவையான அளவுக்கு பசுமை தன்மையாக அவருடைய கண்டென்ட்டை உருவாக்குறாரு. ரொம்பவே ப்ரில்லியண்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கு அவருடைய கண்டென்ட். அதுவும் இல்லாமல் கான்சென்ட்ரேட் பண்ணி அவர் அதை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காரு. தென் லாஸ்ட் ஆன்சரில் என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் மறைஞ்சு பொறுமையாக வந்துட்டு இருந்த ஃபாக்ஸ் இப்போ போல்டாக வர ஆரம்பிச்சிடுச்சு. அதோட அது இப்போது ரொம்பவே தெளிவாக இவரோட பிரெயின்குள்ளே போயிடுச்சு அப்படின்றாரு. ஆக்சுவலாக என்னென்னா, அந்த ஃபாக்ஸ்னு சொல்கிறது இவருடைய ப்ராப்பர் தாட், அப்புறம் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ரைட்டிங். இது இப்போது ஒரு சரியான ஒரு ஷேப்க்கு வந்துட்டுருக்கு அப்படின்றத அவர் நமக்கு சொல்கிறாரு. அதோட அந்த ஃபாக்ஸ் எந்த வித க்ளூவும் கொடுக்காம இப்போ இவருடைய பிரெயின்குள்ளே போயிருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாரு. அதுக்கு நம்ம எப்படி மீனிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எழுத உட்காந்துட்ருக்க அந்த கண்டென்ட் அவருக்கு கரெக்டாக இப்போ வந்துடுச்சு அப்படின்றத மீன் பண்ணுறாரு. இந்த 2 லைன்ஸ், லாஸ்ட் ஆன்சரில் ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் மூலயமா சொல்கிறாரு. அதோட இப்போ அவர் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்றத சொல்கிறாரு. த விண்டோ இஸ் ஸ்டார்லெஸ் ஸ்டில், த கிளாக் டிக்ஸ், த பேஜ் இஸ் பிரிண்டட். அதாவது அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்ததோ அந்த சினாரியோ, அவர் சுற்றி இருந்த விஷயங்கள் அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இன்னமும் விண்டோ வழியாக பார்க்கும்போது எந்த வித நட்சத்திரங்களும் தெரியலை. கிளாக்கும் எப்படி அது ரொட்டேட் ஆகிட்டு இருந்ததோ அதே மாதிரி தான் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. பட் ஒரே ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகிருக்கு. அது என்னென்னா, அவர் ஆரம்பத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த பேப்பர் எம்டியாக இருந்தது, இப்போ அது பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக டெட்யூக்ஸ் ஃபாக்ஸை அவர் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரீசன் இருக்கான். அவருக்கு அது ஒரு லக்கி அனிமல், அதோட அவருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃபேவரட் அனிமலும் கூடவான். அதனாலவே அதோடைய இமேஜை இந்த போயம்க்கு யூஸ் பண்ணியிருக்காரு. அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் அந்த இமேஜரியை கூட இங்கே கொண்டு வந்திருப்பார். இந்த 2nd, 3rd அப்புறம் 4th ஸ்டான்சஸ் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாக்ஸ் எப்படி வரும் அப்படின்றத அந்த இமேஜரியை இந்த லைன்ஸில் அவர் கொடுத்துருப்பார். ஸோ மொத்தத்தில் இந்த போயம் என்னென்னா, அவருடைய இன்ஸ்பிரேஷன் ஃபார் ரைட்டிங் ஃபாக்ஸ் கிட்டேருந்து கிடச்சிருக்கு அப்படின்றத நமக்கு தெரிய வைக்கிறாரு. அதோட ஃபாக்ஸ் தான் அவருடைய மொத்த இன்ஸ்பிரேஷன். ரைட்டிங் அவருக்கு எப்படி வருதுன்னா ஃபாக்ஸ் கிட்டேருந்து தான் வருது. ஃபாக்ஸ் மாதிரியான தாட் ப்ராசஸ் தான் அவருக்கு இருக்குது அப்படின்றதையும் அவர் மறைமுகமாக சொல்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். இந்த போம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க, மெயில் பண்ணுங்கள் bookfeast04@gmail.comக்கு. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.